இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி வாதாடினார். தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு மேற்கு வங்கம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் நடக்கும் எஸ்ஐஆர் பணியை எதிர்த்து முதல்வர் மமதா பானர்ஜி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் தானே நேரில் ஆஜராகி வாதிட மமதா பானர்ஜி அனுமதி கேட்ட நிலையில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்போது அவர் தன்னுடைய கட்சிக்காக எஸ்ஐஆர் பணிகளை எதிர்த்து போராடவில்லை என்றும், வாக்காளர் பட்டியலில் புதிய பெயரை சேர்ப்பதற்கு ஆதாரமாக ஆதார் அட்டையை ஏற்றுக்கொள்ள தேர்தல் ஆணையம் மறுப்பதாகவும் கூறினார். வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயரை நீக்கவே எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது என்றும், பெயரை சேர்க்க நடத்தப்படுவது இல்லை எனவும் மமதா குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்திற்கு 6 முறை தான் கடிதம் எழுதியதாகவும், அதற்கு இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என்றும் மமதா கூறினார். மேலும் மேற்கு வங்கத்தை மட்டும் குறிவைத்து தாக்குவது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒருவர் நீக்கப்பட்டால் அதற்கான காரணத்தை தேர்தல் ஆணையம் அதன் இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அதை தேர்தல் ஆணையம் பின்பற்றுவது இல்லை என்று மமதா தரப்பில் வாதிடப்பட்டது. அதை கேட்ட நீதிபதிகள், பட்டியலில் இருந்து ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டால் அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளும் உரிமை அவருக்கு உள்ளது என்று சுட்டிக்காட்டினர். மேலும் இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 2 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என கூறி விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.